அவரு போட்டதுக்கு ஏன் போயிட்டு இருக்கீங்க? நீங்க போற விசிலுக்கு போடுங்க, விசில் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க விசில் ஜெயிச்சிருக்கீங்க. அவன் நின்ன தொகுதி அவன் தோத்து தோல்வி வெற்றியும் தோல்வி வீரனுக்கு கலகுப்பா. சொல்ல வரல தோல்வியை கண்டு நாங்க பயப்படுறவங்க நாங்க தோல்வியை கண்டு பயப்படுறவங்க நாங்க அப்பவே இருந்த தோல்வியை கண்டு பயப்படுறவங்க ஆட்டத்துக்கு வந்தவுடன் ஆட்டம் கிடையாது. அவர் தோத்தாங்கிறீங்க, நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? ஆனா உட்கார்ந்து இருக்கிறாங்களா? ஏன் உட்காரல? அதான் எங்களுடைய முடிவு. திங்கக்கிழமை உட்கார முடியாது, எப்பவுமே நீங்க உட்கார முடியாது. வேணா பாக்குறது நீங்க வேணா தனிப்பட்ட முறையில உட்கார முடியாது. தனி விசாரிச்சுக்கிறீங்க, தனி விசாரத்துல வேணா நீங்க உட்காந்தீங்கன்னா நாங்க என்ன வேணாலும் எந்த உடைய ஆதரவும் இல்லாம நான் தனி மிஸ்ஸாட்டிங்கிறீங்களா? அந்த தனி மிஸ்ஸாட்ல உட்காந்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டுக்கு வாங்க. எக்காலமும் தனி மிஸ்ஸாட்ல விசில் உட்கார முடியாது, தாவேக்கா உட்கார முடியாது. ஆனா எந்த ஆறு ஆதரவு முடியாது. ஒண்ணு திமுக ஆதரவுல வரணும், இல்லைன்னா ஏடிஎம்க்கு அது ஏதோ ஒரு ஆதரவுல தான் வர முடியும். ஆனா சாமானியத்துல திமுக ஒத்துக்காது, தாவேக்காவுக்கு ஒத்துக்காது. அதை மட்டும் மெயின் பாயிண்ட் வாங்க. ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைஞ்சாதான் போக மாட்டேன். திமுக முடியும், அவங்களுக்கு திமுக தான் பிடிக்காது. அண்ணா திமுகவோட ஆட்சி அமைப்பாங்க, திங்கக்கிழமை தெரியும். ஆக போறது இல்ல, அதெல்லாம் கதை மாறிடுச்சு சாமி. அதெல்லாம் ரூட் மாறிடுச்சு. காங்கிரஸ் டிவிக்கோட போனதுனால ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி கட்சிகள் சரி டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏடிஎம் கிட்ட வாங்கி சீட்ல உட்காரணும் அவசியமே இல்ல. ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்ணி உட்கார மாட்டேன், புரிஞ்சுக்க. எந்த கட்சியிலையும் சப்போர்ட் வாங்கி வர மாட்டேன். நான் உட்கார இன்னைக்கு மெரினா பிச்சுக்கு இவனே போறேன் போறேன். கூட்டணி வச்சா அவனுக்கு விஜய் அவன் ஏடிஎம்கே டிஎம்கேட போய் சேர மாட்டான் விஜய். டிஎம்கேவும் சேரல, ஏடிஎம்கேவும் சேரல. யார் சேர சொல்றது? பாருங்க, அவங்கள்ட்ட தான் ஜாயின்ட் ஆவாங்க. ஆரம்பத்திலே சொல்லிருச்சு. இதெல்லாம் ஒரு வாரம் ஆகி போச்சு, வேலை இல்ல. இங்க வர தம்பி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் போறதுக்கு முன்னாடியே ஆனா எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. ஆமா, முன்னாடி சொன்னாங்க. காங்கிரஸ் போக நின்றுச்சு. இப்ப காங்கிரஸ் எல்லாம் கிளப்பிட்டு இவங்க ஆட்சி போவாங்க. ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண ஆட்சி அமைக்க மாட்டேன். காங்கிரஸ் போக மாட்டேன், தெரிஞ்சுக்கிட்டே ஆட்சி அமைக்க மாட்டேன், உட்கார மாட்டேன். தெரிஞ்சுக்க, அவன் ரூட்டை வேற கிடக்கு. ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து யாரும் வரக்கூடாது. புதுசு ஆள் வந்தா கொடுத்தா கூட்டி வர்றேன், கொடுக்க முடிஞ்சா குடியா கொடு, இல்லைன்னா நான் பீச்சில் உட்காந்து நான் கோர்ட்டுக்கு போய் வேற ஐடியா பண்ணிக்கிறேன். கோர்ட்டுக்கு நேரே போயாச்சு. அல்ல வேற நம்பர். உங்க ரெண்டு கட்சியில இருந்து ஆள் எடுக்கலையா? நம்பர் கொண்டாங்க போயாச்சு, எடுத்து பாரு. நேரத்தை போயிட்டாங்க கட்சிக்கு டிவி போட்டாங்க. இல்ல போயிட்டு நான் இது உள்ள கொடுத்துட்டாங்க இருக்கு. ஆட்சி அமைக்க ஆரம்பத்திலே வெளியே போயிருந்தான்னா மனுஷன் காங்கிரஸ் இப்ப இடையில போய் பிச்சுக்கிட்டு போறேன் பாரு. திமுக வேண்டாம், நான் இப்ப தாவேக்காவோட தாண்டிக்கிறேன் போறானு. இவெல்லாம் ஒரு காங்கிரஸ் தியாகியா, ஒரு தொண்டனா, இவெல்லாம் ஒரு எம்எல்ஏவா? இதுல மக்களுக்கு எப்படி சேவை செய்வான்? இவெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனா? உண்மையாலுமே காங்கிரஸ் கட்சிக்காரன்னா நேர்மையானவனா இருக்கணும், தூய்மையானவனும் இருக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு விராடும் பண்ணாம இருக்கணும். இவன் உடனே விட்டு தாவுறானே, இவன் எப்படியா காங்கிரஸ்? ஏன் தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்லை, அவனுக்கும் சீட்டு கொடுத்து வச்சிருக்குது. அப்படி திமுக சீட்டு கொடுத்து வச்சிருந்தோம். ஆனா உண்மையாலுமே இவன் செஞ்சது துரோகம். காங்கிரஸுக்காரங்க செஞ்ச துரோகம், நம்பிக்கை துரோகம், பச்சை துரோகம். யாருக்கு? திமுகவுக்கு செஞ்சது. திமுக காங்கிரஸ் திமுக நல்லது நினைச்சிருக்காங்க. ஆமா, இப்ப நினைக்கிறோம் இருந்துட்டாலும் இவன் செஞ்சது தப்பு தானே. நல்லது நினைச்சிருக்காங்க. ஆமா ஆமா. திமுக வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கப்ப வெள்ளம் அப்பே அம்மாவே அக்கா தங்கச்சியெல்லாம் மந்திரி பதவி வாங்கினாங்க. ஆனால் இவரு தரமாட்டாரா?
அப்புறம் போகாம என்ன பண்ணுவேன்? நீ நல்லது செஞ்சிருக்கியா காங்கிரஸுக்கு திமுக? நீ துரோகம் பண்ண அவன் போயிட்டேன். வண்டியில் மோதி ஆட எரியா பேசாம திமுகவில் விடுதலை சிறுத்தை இருந்துச்சு. ஒரு வக்கீல் லேசாக வண்டியை மோதினான்னு விரட்டி கோர்ட்டுக்குள்ளே போகிற வரையும் அடித்தாங்க. அவனுக்கு மந்திரி பதவி கொடுத்தா என்ன அவன் துணை முதலமைச்சர் கொடுத்தா? அதான் தரமாட்டாங்க. தந்தாலும் கெட்ட பேர் வந்துடும் டிவிக்கு. அதுக்கு அண்ணா திமுக கொடுத்துட்டு போயிடலாம். நல்ல பேர் இருக்கா ஜனம் ஓட்டு போடுறாங்கல்ல, நல்ல பேர் இருக்குன்னா அப்படி எதுக்கு ஓட்டு மக்களா போடுறது? ஐயா இடையில எவ்வளவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்ல, டிவிக்கு 108 தொகுதி வந்து யாருன்னு தெரியுமா? இது